உக்ரைனுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுத கிடங்கு ஆம்னிஷன் டிப்போன்னு சொல்லலாம். இது வெஸ்டர்ன் உக்ரைன் பகுதியில் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தோன்னா இன்னைக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு. உடனடியாக வந்து உக்ரைன் கிட்ட இருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஏன்னா ஒரு ஏர் ரைட் அலாம் கொடுக்கப்படலை. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மிசைல்ஸை லான்ச் பண்ணல. அப்படி இருக்கப்போ இரண்டு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். ஒன்று, உக்ரைனோட வெப்பன்ஸ் டிப்போட்டில் ஒரு விபத்து நடந்திருக்கணும், ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் ஒரு வெடிப்பு நடந்திருக்கணும். அப்படி இல்லையா, உக்ரைனோட ஆயுத கிடங்குக்குள்ள ரஷ்யாவோட உளவாளிகள் ஊடுருவி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, அந்த இடத்துல ஒரு சைபர் அட்டாக் மாதிரியோ இல்லை அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை சார்ந்த சில நபர்கள் உள்ள ஊடுருவி அந்த இடத்துல ஒரு வெடிப்பையோ நிகழ்த்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கும். அண்ட் அங்கே கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ், அங்கே க்ளோஸ்அப்பில் எடுக்கக்கூடிய சில புகைப்படங்களை பார்க்குறப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இது அன்கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷனாக, அதாவது ஆயுதங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சி மாதிரி தெரியல, எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்த ஒரு விபத்து மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பற்றின தகவல் மற்றும் ரஷ்யா உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்ஷாகும், டிபி ட்ரெண்டிங்ஸ். மெலின்ஸ்கி உக்ரைனோட வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். கீவ் எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கும், இப்போ உக்ரைனோட டாப் 5 இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் எடுத்தனா அதில் ஒரு முக்கியமான இடத்துல 3 அல்லது 4வது இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லலாம். இந்த நகரம் எதற்கு பெயர் பெற்றது? ஆயுதங்கள் தயாரிப்பு, ஆயுத உற்பத்திக்கான அந்த ஷெல்ஸோட கேசிங் சொல்லுவாங்கல்ல, அதை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் பெயர் பெற்ற ஒரு நகரம். மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 18க்கும் அதிகமான இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், உக்ரைனோட அரசு நிறுவனங்கள், பிரைவேட் நிறுவனங்கள்னு சொல்லி உக்ரைனோட பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். அண்ட் இது வெப்பன்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நாட்டோல இருந்து வரக்கூடிய சில முக்கியமான ஆயுதங்கள், போலாந்துல இருந்து வரக்கூடிய வெப்பன்ஸை அசெம்பிள் பண்றதுக்காகவும் இது அதுக்கப்புறம் உக்ரைனோட மற்ற பகுதிகளுக்கு அனுப்புறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹப்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு சரியா ஒரு 11 மணி அளவுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அந்த இடத்துல ஏற்பட்ட வெடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் உணரக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹியூஜான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இது நடக்கிறப்போ ரஷ்யாவோட அட்டாக் எதுவும் நடக்கல. அண்ட் ரஷ்யாவோட தாக்குதல் நடக்குதுன்னா ஒரு ஏர் ரைட் அலார்ம்ன்றது கொடுக்கப்படும். அப்படி ஏர் ரைட் அலார்ம்ன்றது கொடுக்கப்படல, எந்த விதமான வார்னிங்கும் முன்கூட்டியே கொடுக்கப்படல. அப்போ உடனடியாக எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு, இந்த விபத்து பெரிய ஒரு டேமேஜை உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்பட்டிருக்கு. இந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்கள் வரைக்கும் தீயணைப்பு துறையினர் போராடி அந்த இடத்துல தீயை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. நாசாவோட செயற்கைக்கோள்களையும் இந்த இடத்துல ஏற்பட்ட அந்த தீயானது பதிவாயிருக்கு. ஸோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு. இதற்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு உக்ரைன் அபிஷியலா ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெலின்ஸ்கின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நகரத்தில் உக்ரைனோட ராணுவத்துக்கு சொந்தமான மிக முக்கியமான ஆயுத சேமிப்பு கிடங்கு இருந்துட்டு இருக்கு. இதில் வெப்பன்ஸ், மிசைல்ஸ் மற்றும் அந்த ஆயுதங்கள் நேரடியாக சேகரித்து வைக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதங்களுக்கு தேவைப்படக்கூடிய வெடிப்பொருட்கள், அதோட மூலக்கூறுகள் சேகரித்து வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பங்கர்ஸ் ஆனது அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பயர்ட் ஆன வெடிப்பொருட்கள் இதை சேஃபாக டெட்டோனேட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்காக, கெட்டுப்போன ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை நாங்கள் காலி பண்ணுறதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே அது மறுசுழற்சி பண்ண முடியாது. அதனால ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷனாக இந்த மாதிரி நாங்கள் வெடிக்க வச்சோம். இது மற்றபடி பப்ளிக் எந்த விதமான ஒரு பதட்டத்துக்குள்ளேயும் உள்ளாக வேண்டாம், இதில் எந்த விதமான சாபேட்டேஜ் ஆபரேஷன்ஸ் சொன்னதும் கிடையாது. ஸோ முழுக்க உக்ரைன் ராணுவம் தான் இதை பண்ணுச்சுன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்போ அதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி சிலது இருக்குது. இதை ஒரு ராணுவம் பண்ணுறப்போ முன்கூட்டியே ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. ஒரு நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், ஏன்னா இது நடந்த இடம் எங்கன்னு பார்த்தோன்னா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலேருந்து வெறும் ஒரு சில மீட்டர்கள், 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே பொதுமக்களோட அந்த வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ முன்கூட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவாங்க. ஆனால் அதை உக்ரைன் பண்ணலை. ஒரு நோ ஃப்ளை ஜோனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதையும் உக்ரைன் பண்ணலை. ஸோ மேபி இது என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, ரஷ்யாவோட உளவாளிகளோ இல்லை ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினால ஹையர் பண்ணப்பட்ட யாராச்சும் ஒரு ஏஜென்ட் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு சொல்ல, கடந்த ஒரு 2 மாதத்தில் இது 3வது இன்சிடென்ட். சரியா சொல்லணும்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி பவுலோகிராட்ல இதே மாதிரி ஒரு அம்யூனிஷன் டிப்போட்ல ஒரு விபத்து நடக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜூலை மாதம் 21ஆம் தேதி கமியான்ஸ்கே பகுதியிலையும் இதே மாதிரி ஒரு அம்யூனிஷன் டிப்போட்ல விபத்து நடக்குது. அப்பயும் உக்ரைன் இந்த மாதிரி சில காரணங்களை சொல்லி
சொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் வெளியில் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட உண்மைகள் வெளியில் வந்துருச்சு. ஸோ அதே வரிசையில் இதுவும் ஏதோ ஒரு ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோ இல்லை ஃபாரின் ஏஜென்சி யாருனால நடத்தப்பட்ட ஒரு விபத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்ன எதையுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்துறது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்கறது, இது எதையுமே உக்ரைன் பண்ணலை. அண்ட் அந்த இமேஜில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேமை பார்த்தோன்னா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறது உணரப்படுது. அந்த வெடிப்பு ஏற்பட்டு அதற்கப்புறமா அடுத்த கட்ட வெடிப்புகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமினிஷன் டிப்போட்ஸும் வெடிக்கிறது வெளியில் தெளிவாக தெரியுது. பொதுவாக ஒரு இடத்துல கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்போ ஒரு சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் தான், இல்லை அது ஒரு 2-3 செட்டாக பிரிச்சிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது இடத்துலையும் வெடிப்பு ஏற்படுதுன்றப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை உக்ரைன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதாவது அவங்க சொன்ன மாதிரி ஆயுதங்களை அப்புறப்படுத்துறதுக்கான அந்த ஒரு முயற்சியாக இது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஷ்யா மேபி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, ரஷ்யா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட பாம்பர் ஃப்ளீட்டை வந்து ஆல்டர் பண்ணுறாங்க. ஒலினியா ஏர்பேஸ்க்கு, உக்ரைன் ஏர்பேஸ்லேருந்து ஒலினியா பேஸ்க்கு சில பாம்பர்ஸை மாற்றுறாங்கன்ற செய்தியை ஒரு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கி நைட் இல்லை இன்றைக்கி மிட் நைட் காலையில் பெரிய ஒரு பேலிஸ்டிக் மற்றும் ஜிர்குன் மிசைல்ஸ் அட்டாக்குக்கு ரஷ்யா உக்ரைனின் மீது பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. குர்ஸ்க் ஓப்லாஸ்டில் இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தோன்னா 9 முறை MiG-31 வகை விமானங்கள் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெல்கராட் மாகாணத்தில் நிறைய இடத்துல வந்து அந்த இஸ்கேந்தரோட லான்ச்சர்ஸ் இது சம்மந்தப்பட்ட மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதா செய்தியானது வந்திருக்கு. இதெல்லாம் எப்போ ரஷ்யானால அதிகமாக பண்ணப்படும்னா ஒரு மேசிவான அட்டாக்கு ரெடி ஆகுறாங்க, அதுவும் பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக்கு. இப்போ இந்த MiG-31 வகை விமானங்கள் இருக்குன்னா கூட அதில் கென்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்படலாம். அது இல்லாமல் ஜிர்குன் மிசைல்ஸும் கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து ஃபயர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது கூடவே சேர்த்து அதிகப்படியான இஸ்கேந்தர் மிசைல்ஸும் இன்னைக்கு இரவு லான்ச் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அட்டாக் நடக்கல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த தாக்குதல் நடந்திருக்காது. ஒன்று நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், அப்படி இல்லையா ஏர்லி மார்னிங் டைமில் பெரிய ஒரு ஏரியல் அசால்ட்ன்றதை உக்ரைன் மேலே ரஷ்யா பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ரஷ்யாவோட ப்ராக்ரஸ்ன்றது ரொம்ப ஸ்லோவாக, அதாவது ஒரு நாளைக்கு அவங்க பிடிக்கக்கூடிய என்டையர் ஃப்ரண்ட் லைன்லேயே அவங்க பிடிக்கக்கூடிய இடங்களோட அளவை பார்த்தோன்னா ஒரு 40 சதுர கிலோமீட்டர், 50 சதுர கிலோமீட்டர். நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிறது. ஆவரேஜாக பார்த்தோன்னா அதை விட கம்மி தான், 25, 30. வெறும் ஒரு சில நாட்கள்லாம் வந்து ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 5 சதுர கிலோமீட்டர் இந்த மாதிரி பிடிச்சது அந்த ஒரு மாகாணத்தில் மட்டும். ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ரோக்ரஸ் தான் இருக்குது. அப்படி இருந்தும் ரஷ்யா இந்த யுத்தத்தை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ண முடியும்? ஏன்னா ரீசெண்டாக வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கணக்கில் 14 லட்சம் ரஷ்ய வீரர்கள் இறந்திருக்காங்க இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து. அண்ட் ஒரே நாளில் பார்த்தோன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், அன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 1300 நபர்கள் வரைக்கும் இறந்ததாக அந்த செய்தி குறிப்பில் கொடுத்துருக்காரு. அப்போ இப்படி இருக்க அப்போ இந்த மிசைல் லான்ச்சை மட்டும் பண்ணி 30 மிசைல் 40 மிசைல் இதை மட்டும் பண்ணி எந்த அளவுக்கு உக்ரைனை இவங்களால டீஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியும் இந்த எழுப்பப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன் நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி கரெக்டு தான். இவ்வளோ ஸ்லோவாக ஒரு யுத்தம் நடக்கிறப்போ அது ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனாக இருக்காது, அண்ட் ஒரு யுத்தமாகவும் இருக்காது. ஒன்று ஏதோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி ரஷ்யா பயணிக்கணும். அப்படி இல்லையா உக்ரைனை சாக்கா வச்சு நாட்டோவை வீக்கன் பண்ணுறது, இல்லை நாட்டோவோட அந்த ஒரு பிளானை உக்ரைனில் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணுறது, இந்த மாதிரி சில காரணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரஷ்யா இப்போ ரீசன்ட் டைமில் 2023 ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், உக்ரைன் ஒரு பெரிய கவுண்டர் ஆஃபென்சிவ் ட்ரை பண்ணி அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரஷ்யா பேஸ் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரைக்கை. அதுவும் இந்த ஆர்ஸ்னிக் மிசைல் பயன்படுத்தப்பட்டதுக்கப்புறமா கர்ஸ்குள்ளே இவங்க நுழைஞ்சு அதுக்கு ரிட்டாலியேஷனாக ரஷ்யா ஆர்ஸ்னிக் மிசைலை பயன்படுத்தப்பட்டதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே ரஷ்யாவோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகலை. ஒவ்வொரு தடவையும் உக்ரைனோட கேபிட்டல் ஸ்ட்ரைக்குக்கு உள்ளாகிறப்போ என்டையர் ஃப்ரண்ட் லைன்லையும் சில மாற்றங்கள் நிகழும். இங்கே அடிக்கிற அதே நேரத்தில் ரஷ்யா ஒரு ஃபார்வர்ட் புஷ்அப் பண்ணுவாங்க. அதுவும் இந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றத்தை உருவாகி இருக்கு. ஸோ ரஷ்யா முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த யுத்தத்தை கொண்டு போகிறாங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஆனால் அது என்னன்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் தெரியல. இதில் இருக்கக்கூடிய 2 கேள்வி, ஏன்னா நிறைய நபர்கள் நிறைய கேள்வி கேட்குறப்ப எனக்கு இருக்கக்கூடியது 2 கேள்வி தான். ஒன்று பார்த்தோன்னா, இது உண்மையிலே வந்து ரஷ்யா ஒரு வார் ஆஃப் அட்ரிஷனாக பண்ணுறாங்களா, உக்ரைனை வந்து இந்த ஒரு கிரைட்டீரியாவிலேருந்து வெளியில் கொண்டு போகணுன்றதுக்காக பண்ணுறாங்களா, அப்படி இல்லை உண்மையிலே வந்து நாட்டோவை உக்ரைனில் வச்சு வீக்கன் பண்ணணும்னு பண்ணுறாங்களான்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய பேசணும். ஆனால் இந்த வீடியோவில் ஆல்ரெடி 9 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பெரிய ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்குக்கு இன்னைக்கு ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சில செய்திகள் பார்த்தோன்னா, ரஷ்யாவுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ரெஃபனிங் யூனிட் FP5 ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் மூலமா தாக்கப்பட்டத செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா, உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன்ஸ் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட உக்ரைனோட ராணுவத்துக்கு இந்த கீவோட டிஃபென்ஸ்க்கு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அது எல்லாத்துக்கும் ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், யார் இதை பண்ணியிருப்பாங்க? உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இதை பண்ணோம், ஒரு கண்ட்ரோல்டு டெட்டனேஷனாக இதை பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்போ அதை பற்றி பெருசாக எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ரஷ்யா இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான ஒரு சந்தேகத்தை அது கிளப்புது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களும்
ரஷ்யாவோட பிளான் தான் என்ன? ஏன்னா நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். எனக்கும் சந்தேகம் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரஷ்யா உண்மையிலே எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். அப்படிலாம் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட நிமிடம் வருது உங்கள் எல்லாருக்கே.